அப்பாடா, கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா ரிலாக்ஸா தூங்கலாம். சண்முகம், சண்முகம், யாரு? அவசரப்பட்டு நம்ம ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசிட்டோமே. யாரு? நான் தான் பிரீத்தி. கதவை தர. ஐயோ, வேஷத்தை வேற கலைச்சிட்டோமே. கதவு வேற திறக்க சொல்றாளே, இப்ப என்ன பண்றது? சண்முகம், சண்முகம், உன்னதான். சண்முகம், கதவை தர. சண்முகம், வர வர. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் கதவை திறக்க? பாத்ரூம்ல இருந்த மேடம். அம்மா, ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு. தெரியலையே, உங்க வாய்ஸ் மேபி எக்கோ ஆயிருக்கும். என்ன நைட்டு கிடக்குது? இது எப்படி ஒரு ரூம்குள்ள வந்துச்சு? அது எனக்கு எப்படி தெரியும்? நானும் இப்பதானே உள்ள வரேன். மேபி இது வித்யாவோட தான் இருக்கும். சரி, நாளைக்கு உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்கு. காலையில எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆயிடு, ஓகேவா? ஓகே மேடம். இல்லையே, மீசா இருந்த மாதிரி தெரியலையே. மீசா முன்னாடி இல்லையே. இருக்கே மேடம். இல்ல இல்ல, இப்ப பேசிட்டு இருக்கும்போது மீசா இல்லாத மாதிரி தெரிஞ்சது. நான் என்ன ஒட்டு மீசையா வச்சிருக்கேன் கழட்டி வைக்கிறதுக்கு? நீங்க வேற ஏதாவது யோசனையில இருந்திருப்பீங்க மேடம். சரி, சொன்னதை மறந்துடாத. நாளை காலையில சீக்கிரம் ரெடி ஆகணும். சரிங்க மேடம். என்ன இவன் அப்போ மீசைய பார்த்த மாதிரி இல்லையே. அப்பாடா, தப்பிச்சோம். கதவு உள்ள பூட்டிருக்கு. வித்யா ரூம்ல யார் இருக்கா? உள்ள யாரு? சஞ்சய், என்னடா வித்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லப்பா, எங்க தெரியும், அவளை கண்டுபிடிக்க முடியல. தொலைஞ்சு போனா கண்டுபிடிக்கலாம், வேணும்னே மறைஞ்சு இருக்கிறவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? எல்லாம் உங்களால வந்ததுப்பா. நீங்க அவளை வெளியில போக விட்டுற கூடாது. உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவ மறைஞ்சிருக்கா. அவளை தேட வேண்டாம், அவ பத்திரமா இருக்கா. மாமா, அவ என் கூட இல்லாம எனக்கு பைத்தியமா பிடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. சரி, இப்ப வித்யா ரூம்ல யார் இருக்கா? கதவு உள்ள போட்டிருக்கு. புதுசா ஒரு பையன் உங்க அம்மாவுக்கு பிஏவா வேலைக்கு சேர்ந்திருக்கான். அவன் பேரு சண்முகம். அவனுக்கு உங்க அம்மா வித்யாவோட ரூமை கொடுத்திருக்கான். என்னது? வேலைக்கு சேர்ந்த பிஏவுக்கு ஏன் பொட்டாட்டி ரூமை கொடுத்திருக்காங்களா? அவனும் இந்த ரூம்ல தங்கியிருக்கானா? உங்க அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்னப்பா செய்வான்? சந்தோஷமா உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறான். டேய், எல்லாம் அந்த பிரீத்தியோட ஏற்பாடுறா. அவ ரெக்கமெண்டேஷன்ல தான் இவன் உள்ள வந்திருக்கான். அவளையே நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவளோட ரெக்கமெண்டேஷன்ல வேற ஒருத்தனா? இதெல்லாம் நான் விட மாட்டேன்பா. சஞ்சய், வெளியே வாடா. டேய், இவன்
இவன் வேற வந்துட்டானா, இவன் கிட்ட உண்மையை சொல்லவும் முடியாது. என் மேல இருக்கிற பாசத்துல என்கிட்டயே சண்டை போடுவானே. சொல்றடா. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. அப்பா எப்படிப்பா பொறுமையா இருக்கிறது? ஆ? எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நானே என் பொண்டாட்டி காலம் டென்ஷன்ல இருக்கேன். இங்க எவனோ ஒருத்தன் வந்து பகுமனமா என் பொண்டாட்டி ரூம்ல உட்கார்ந்து இருக்கான். இதெல்லாம் நான் கை கட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கணுமா? இல்லடா உன் அம்மா தான். அப்பா யார் வேணா சொல்லிருக்கட்டும். இவன் எப்படி தங்கலாம்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். டேய் 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 சஞ்சய் இருடா. டேய் கதவை திறடா. திற. ச்சோ. கதவை டேய் திறடா. டேய் டேய் சஞ்சய் சொன்னா கேளுடா. இருடா. கொஞ்சம் இருடா. வரேன். இப்ப கதவை திறக்க போறியா இல்ல கடப்பால எடுத்துட்டு வந்து கதவை உடைக்கவா? வெளிய வாடா. வாடா. ஏய் வரேன் வரேன். கதவை திற. யாருப்பா? இவனா? ஆமாண்டா. ஆளை பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன திமிரா பண்ற? உள்ள ஒழுங்கு மரியாதையா உன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிரு. கிளம்பு. வா எடுத்துக்கிட்டு இல்ல கிளம்பு. என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? அடிக்க பார்க்கலாம். ஏய் பச்சை புள்ள மாதிரி இருந்துகிட்டு இவ்ளோ திமிரு காட்டுறியா? அதானே ஏய் என்ன திமிரா? ஆமா திமிரே தான். என்ன இந்த ரூம்ல தங்க சொன்னதே வேதா மேடம் தான். என்ன இங்க இருந்து வெளியே அனுப்புறதா இருந்தா அவங்க தான் அனுப்பணும். அதை விட்டுட்டு கண்டவங்கலாம் சத்தம் போட வேணாம். எது? என்ன கண்டவனா? கேட்டா இவன் யார் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். இந்த குடும்பத்தோட வாரிசு என் பையன்டா. வேதா மேடம்க்கு பிடிக்காத பையன் தானே? பா உள்ள வந்த உடனே பிரீத்தி நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் அந்தா இவங்கிட்ட சொல்லிருக்கா போல. இவன் எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்க. சார் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் ஊருக்கே தெரியும். யாரும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ இந்த ரூமை விட்டு வெளியே போறியா இல்லையா? முடியாது சார். முடி. எதுவா இருந்தாலும் உங்க வைஃப் கிட்ட பேசிக்கோங்க. இப்ப நீங்க எல்லாரும் வெளியே போங்க. டேய் பாக பொடி பையனா இருக்கேன்னு சும்மா விடுறேன். இல்ல பல்ல தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்க. ஓ அது வரைக்கும் என் கை என்ன புளியங்க பறிக்குமா? நான் வேலைக்கு தான் வந்திருக்கேன், அடிமையா வரல. சும்மா இந்த அதட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டேய் நான் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் வெளில தள்ளிடுவேன். மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ. முடிஞ்சா பண்ணிக்கோங்க, நான் இங்க தான் இருப்பேன். சண்முகம், இங்க என்ன பிரச்சனை? மேடம் உங்க பையன் என்ன இந்த ரூம்ல தங்க கூடாதுன்னு சொல்றாரு. யாரு என்ன சொன்னாலும் இதுதான் உன்னோட ரூம், நீ இங்க தான் இருக்கணும். என்ன ரவுடித்தனம் பண்றியா? மா இங்க பாருங்க, இது என்னோட பொண்டாட்டி ரூம். அவ இங்க இருக்காளா? அவ தான் போயிட்டால, அப்புறம் என்ன அவ ரூம்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க? உன்னால அவ இல்லாம இங்க இருக்க முடியலன்னா அவ பின்னாடியே நீயும் போயிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா இந்த அடாவடித்தனம் எல்லாம் பண்ணாத. இது என் வீடு, நான் தான் இவனை இந்த ரூம்ல தங்க சொன்னேன். அத கேள்வி கேட்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. பொண்டாட்டி ஒரே நாள்ல என் பேரை கெடுத்துட்டு போயிருக்கா. அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தப்படாம அவ ரூம்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அம்மா நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் இங்க நிக்கிறா பாருங்க, இந்த பிரீத்தி. இவ்வளவு நம்பிக்கிட்டு வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. யாரு எப்படின்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். இனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டா. சண்முகம் தான் இந்த ரூம்ல இருப்பான். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா உன்னையும் நான் வெளியில போக சொல்லிடுவேன். இன்னைக்கு காலையில வேலைக்கு சேர்ந்த இந்த பொடி பயலுக்காக பெத்த புள்ள என்னையே தூக்கி எரிஞ்சு பேசுறீங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவன் இங்கே இருக்கட்டும். எனக்கு என் ரூம் செட் ஆகல, அதனால நானும் இந்த ரூம்லயே தங்கிக்கிறேன். பிரச்சனை பண்ணணும்னே பண்றியா சஞ்சய்? ஆமா, அதுல உனக்கு என்ன டவுட்?
இப்பவே நான் என் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இவன் கூட தங்குறேன். அப்போ இவனை ஒரு ரூம்ல தங்க சொல்றேன். பிரீத்தி மேடம், எனக்கு யார பார்த்தும் பயம் இல்ல. நான் இந்த ரூம்லயே தங்கிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட வேலை செய்யறதுக்கு இந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. இப்படிதான் இருக்கணும். நான் இருக்கேன். என்ன மீறி உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் என்ன, அவனே சொல்லிட்டான்ல, நீயும் இந்த ரூம்லயே தங்கிக்க. சரி வா. டேய் சஞ்சய், என்னடா இவன் லேசுப்பட்ட ஆளா தெரியலையே. இதெல்லாம் அந்த பிரீத்தி கொடுக்குற தைரியம் பா. அதான் இப்படி ஆடுறான். இன்னும் ஒரு வாரத்துல இவனை துண்டை காணும் துணியை காணும் ஓட வைக்கல, என் பேர் சஞ்சய் இல்ல. கரெக்டா? சரி வா. ஏய், என்ன பண்றீங்க? இது என் பொண்டாட்டியோட கபோர்டு. இதுல நான் மட்டும்தான் ட்ரெஸ் வைப்பேன். இதோ உன் ட்ரெஸ் எல்லாம் வேற பேக்ல வச்சுக்க. இங்க பாருங்க, இந்த ரூம்ல எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. என்னது ஈக்குவல் ரைட்ஸா? ஏய் என்னடா ஒன்னு விட்டான்னு வை. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஏதோ வீட்டையும் உன் பேருக்கு பட்டா எழுதி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. வேதா மேடம் என்கிட்ட அப்படிதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? பட்டா எழுதி கொடுத்துருக்கோன்னா? ஏய் இது பார், உன் பேச்சு வார்த்தை நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என்னை பத்திலாம் உனக்கு முழுசா தெரியாது. தெரியும். உங்க அம்மாவே ஒதுக்கி வச்ச பையன் தானே நீங்க. கண்ண பொண்டாட்டிய கரெக்ட் பண்ண வில்லேஜ் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டவர் தானே நீங்க. பயப்புள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு தான் வேலைக்கு வர போறோம்னு முடிவானதுக்கு அப்புறம் இதெல்லாம் விசாரிக்காமலாம் வருவோம். பார்க்க பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு என்ன எடுத்து பேசுறல்ல நீ. உங்களுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? தலங்க. ஏய் ஆளையும் மண்டையும் பாரு. யாருகிட்ட வலிக்குது, கையை விடுங்க. வலிக்குதா? இப்ப பேசு. எங்க உன் பட பரிவாரத்தை எல்லாத்தையும் கூப்பிடு. கையை வலிக்குது, கையை விடுங்க. டங்குடா, மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த ரூமை விட்டு, இல்ல இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லு. நான் உன் கையை விடுறேன். இல்லன்னு வையன், அப்படியே உன் நல்ல கைய நொல்ல கையா மாத்திருப்பேன். அதெல்லாம் முடியாது. இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? என்னடா மிரட்டுற? விட முடியாது. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் என்ன என்னடா? பாசத்துக்கு பாசம், பகைக்கு பகை. பகை? கைய முறுக்குறியா? என்ன மனசுல என்ன பெரிய பைல்வான் நடப்போ? டேய் கராத்தேல இருக்கிற எல்லா கலர் பெல்ட்டும் வாங்கின வேணாம், என்கிட்டயே வா. டேய் என்ன பயமுறுத்துறியா? பயப்படுறதும் பயப்படாததும் உங்க விருப்பம். ஆனா வில்லங்கம் பண்ணா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இங்க பாருங்க, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருப்பேன். என்ன சீண்டி பாத்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா, இறங்கடா, எழுதுடா. எலும்பு மாதிரி இருந்துகிட்டு என்ன கணம் கணக்குற? இறங்கடா. அந்த பயம் இருக்கட்டும். பயமா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஆளு பார்க்க வீக்கா இருக்கான், ஆனா நல்ல சண்டை கத்து வச்சிருக்கானே. அவ்வளோ ஈஸியா இவனை துரத்த முடியாது போலயே. டேய் ஒரு நிமிஷம். நான் இங்க பார், மேல எனக்கு கீழே உனக்கு. இல்ல எனக்கு மேலதான் வேணும். நீ கீழே வச்சுக்கோ. நான் லுக்கு வைடா. என் செக்ஷனுக்குள்ள நீ வரக்கூடாது, உன் செக்ஷனுக்குள்ள நான் வர மாட்டேன். என் வீட்டுல வந்து எனக்கே ஆர்டர் போடுறல, எல்லாம் என் நேரம்டா. டேய்
சரி, டைம் ஆச்சு. நான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். அதனால தூங்க போறேன். சோ லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏய் ஏய், என்னடா கட்டில்ல படுக்கிற? படுக்கிறதுக்கு தானே கட்டிலு. ஆமாமா, ஆனா இந்த ரூமை என் பொண்டாட்டி கூட இவ்வளவு உரிமையா யூஸ் பண்ணிருக்க மாட்டா. இவனை எப்படியாவது கட்டில விட்டு கீழே இருக்கணுமே. என்ன பண்ணலாம்? இருடா. என்ன நீங்களும் என் பக்கத்துல வந்து படுக்கிறீங்க? அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு பதட்டப்படுற? இருக்கிறது ஒரு கட்டில், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி தானே தூங்கணும். ஏன் ஹாஸ்டல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்டை ஷேர் பண்ணது இல்லையா? எனக்கு எப்பவும் தனியா படுத்து தான் பழக்கம். எனக்கு எப்பவுமே ஜோடியா தூங்கி தான் பழக்கம். என்னடா டேய் அடிங்க. டேய் டேய், என்னடா இது? கபோர்ட்ல பங்கு பிரிச்ச மாதிரி இப்ப கட்டிலையும் பங்கு பிரிச்சுக்கலாம். இந்த தலகணியை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். தூக்கம் தூக்கமா இருக்கணும். தூங்குங்க. உன்னை டார்ச்சர் பண்ணி கட்டில விட்டு கீழே இறக்கல. என் பேரு சஞ்சய் இல்லடா. என்ன இது? ஏதோ இன்ஜின் ஆன் பண்ணி விட்ட மாதிரி சவுண்ட் வருது. என்ன இவன் இப்படி கொரட்டை விடுறான்? இத்தனை நாள் இவன் இப்படிலாம் கொரட்டை விட்டதே இல்லையே. நடிக்கிறானா இல்ல நிஜமாவே கொரட்டை விடுறானா? கொரட்டை விடும்போது எழுப்புனா கொரட்டை நம்ம கொட்டிக்கும்னு சொல்லுவாங்க. இவன் இப்போ நம்ம எப்படி எழுப்புறது? படுத்துறானே. ஏங்க 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 டேய், இப்ப எதுக்குடா நான் எழுப்பின? அட பாவி, கனவுல என் ஒய்ஃபோட நான் எவ்வளவு ஜாலியா டூயட் பாடிட்டு இருந்தேன் தெரியுமா? பாதியில எழுப்பி இப்படி பாட்டியை கெடுத்தியாடா. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன எதுக்குங்க தூங்க விடாம பண்றீங்க? நான் என்னடா பண்ணேன்? கொரட்டை விட்டு கொல்றீங்களே. ஓ அப்படியா? என் காதுல இருந்து ரத்தமே வரப்போகுது. ஏய் இந்த பாரு, கொரட்டெல்லாம் இயற்கையான விஷயம், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஒரு கோடு போட்டல, அந்த கோட்டை தாண்டி நான் வந்தேனா? இல்ல. அப்புறம் அதோட இருந்துக்கணும். இந்த மாதிரிலாம் என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் கொரட்டை உன்னை டிஸ்டர்ப் பண்ணா தோ வெளியே வரண்டா இருக்குல்ல, அங்க போய் தூங்கு.
யாரு இவ? உள்ள இருக்கானா? சார் வெயிட் பண்ணு, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்லுங்க மேடம். ஆண்டி 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள கிளம்பி கீழே வந்துரு. லேட்டா வந்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே ஓகே மேடம், நான் வந்துடுறேன். ம். சார் சார் கதவை திறங்க சார்.